சிங்கம் பசித்து வேட்டையாட புறப்படுகிறது. ஒரு நாளெல்லாம் வேட்டையாடியது, அதற்கு இரை கிடைக்கவில்லை. அடுத்த நாள் வேட்டைக்கு போனது, இரை கிடைக்கவில்லை. மூன்றாவது நாள் வேட்டைக்கு போகும்பொழுது மாலை ஒரு வேட்டை கிடைத்தது அவனுக்கு. 3 நாள் அதனுடைய எனர்ஜி இருக்குல்ல, அது வேட்டையாடுறதுக்கு கொடுத்த எனர்ஜி, அது 90 விழுக்காடு வேஸ்ட் ஆயிருக்குங்க. அந்த சிங்கம் 10% ஜெயிச்சிருக்கான். இந்த உலகத்தில் வளர்கின்ற எல்லா விதைகளும் இருக்குல்ல, மரங்கள் இருக்குல்ல, அதுல 85% பறவைகளால் சாப்பிடப்படுது, 15% தான் வளருது. அடுத்தது மழை பெய்யுது இல்ல, 85%க்கு மேல மழை கடல்ல தான் பெய்யுது, நிலத்துல பெய்யறது இல்ல. இது வேஸ்ட் ஆஃப் லா. அந்த எனர்ஜி வேஸ்ட் இருக்குல்ல, அதனுடைய சட்டம், இந்த பிரபஞ்சம் அமைத்திருக்கக்கூடிய சட்டம் 100க்கு 100 விழுக்காடு சிங்கம் ஜெயிச்சதுன்னா இந்த பூமியில் அதை தவிர்த்து வேற யாராலும் இருக்க முடியாது. 100க்கு 100% மழை பெஞ்சதுன்னா இந்த பூமி நீரால் மூழ்கிவிடும். 100க்கு 100% மரம் வளரத்துக்கு வாய்ப்பு கிடையாது, இல்ல இடம் கிடையாது. அது வேஸ்ட் கிடையாது, அது ஒரு லா. நம் குழந்தைகள் இன்றைக்கு ஒரு சின்ன ஃபெயிலியர் ஆன உடனே எவ்வளவு முடங்கி போறீங்க, இல்ல அது வேஸ்ட் ஆஃப் லா, எனர்ஜி ஆஃப் லா என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வாட்டி நீங்க போடுகின்ற பொழுது அடுத்த வாட்டி நாம் வருவதற்கான பயிற்சி களம்னு வச்சுக்கோங்க. எதுவுமே வேஸ்ட்னு ஒண்ணு கிடையாதுங்க இந்த பிரபஞ்சத்துல. தயவு செய்து இந்த உலகத்தில் ஏதேனும் வேஸ்டா இல்லை, உன்னை புடம் போடுவதற்காக வருகின்ற வாய்ப்பாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்.